Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவ்னியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். போண்டா சிம்பிளா டேஸ்டா 3 நிமிஷ வீடியோல செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போண்டா பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நான் ஒரு உலக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கப்பில் எடுத்தாலும் உலக்கில் எடுத்தாலும் ஒரு உலக்கு கோதுமை மாவுக்கு 1/4 உலக்கு அரிசி மாவு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அரிசி மாவு போட்டு பண்ணும்போது நம்மளோட போண்டா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வரும். அதுக்காக நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். பொடிசாக நறுக்குன ஒரு பச்சை மிளகா, பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு 1 ஸ்பூன், கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவு பசைஞ்சுக்கலாம். ஏன்னா எடுத்தோடனே நிறையா ஊற்றிட்டோம்னா மாவு தண்ணியாக போயிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பசைஞ்சோம்னா எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம பசைஞ்சுக்கலாம். மாவை பசைஞ்சிட்டோம். மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் போண்டா போடுறதுக்கான பதம். அடுத்து நம்ம அடுப்பில் எண்ணெயை காய வச்சு போண்டா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா காய விட்டுறலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் கொஞ்சமாக எடுத்து போண்டா போட்டுடலாம். அஞ்சாறு போண்டா போட்டுட்டு இதை கொஞ்ச நேரம் வேக விட்டுறலாம். வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். உடனே திருப்பி விட்டோம்னா மாவெல்லாம் உடஞ்சிட்டு ஒரு மாதிரியாக வந்துடும். அதனால் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டோம்னா சரியாக இருக்கும். போண்டாவை திருப்பி விட்டு வேக விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒத்தாப்பில் வேகும். போண்டா பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் வேக விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். வெளியே நல்லா மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம போண்டா எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். போண்டா கோதுமை மாவில் பண்ணியிருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸ்கூல் முடிஞ்சு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக போண்டா செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பெரியவங்களும் டீ காஃபியோட போண்டா சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சுவையான கோதுமை போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் என்னவோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறையா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே சேரும். நன்றி, வணக்கம்.